ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கஷ்டமான விஷயம்னா இல்லை. இரவு 12 மணிக்கு எடுக்கப்பட்ட ஷூட் வந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் போய்கிட்டே இருந்துச்சு. எல்லா கலைஞர்களுமே இது ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த பதிலடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ட்ராவல் பண்ணி அந்த டைம் அவருக்கு ஆக்சிடென்ட் கூட ஆகி இந்த மன்னிக்கவும் இது கதையல்ல, அந்த டைட்டில் வந்து இதுக்காக அந்த படத்துக்காக வைக்கப்பட்டது. ஸோ ஒரு ஈழத்து கலைஞனா எப்படி இருந்தால் சினிமா வளரும் உங்களோட பார்வையில்? ஈழத்தில் படம் பண்ணிட்டு டயலாக் மட்டும் வேறு இந்தியன் ஸ்லாங்கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்லாங்கில் பண்ண. இப்போ நீங்கள் ஈழத்து சினிமாவிலேருந்து இந்தியன் கலைஞரோட உங்களோட சினிமாவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. புதுசாக ஆக்களை இறக்குவாங்க, புது ஆக்களை தேடினா அவங்க வந்து என்ன சொல்கிறது நடிக்கணும்ன்றதுக்காகவே தங்களோட எஃபெக்டை போடுவாங்க. இதுவே ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஐபிசி உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சிக்காக சந்தோஷமாகவே நினைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு எங்களோட எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னிக்கவும் இது கதையல்ல அப்படின்னு ஒரு டீம் தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஏன் இந்த பெயர் வச்சவங்க அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. பட் படம் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த சமுதாயத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அந்த டீமோட இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பேச போகிறோம். வணக்கம் 3 பேருக்கும். வணக்கம். ஸோ படம் பார்த்துருந்த நான் நமக்கு ஈழத்துல வரக்கூடிய சினிமா நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆடியன்ஸா எனக்கு தோணுச்சு. சரியா? இது வந்து என்ன படம், இது என்னத்துக்காக எடுக்கப்படுறது, இதுல ஸ்டோரி ஏதாச்சும் நீங்க சொல்லுங்களேன். இதுல வந்து நீங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறீங்க, டைரக்டர் வரையில, ஒரு சில காரணங்களால டைரக்டர் வரையில. ஸோ அவங்களுக்கு சார்பா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, உங்களெல்லாம் சூஸ் பண்ணும்போது இப்படிதான் ஒரு படம் இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அவங்ககிட்ட இந்த கோல் வரும்போது உங்களுக்கு என்ன சொல்லி வந்துச்சு? ஆக்சுவலி மன்னிக்கவும் இது கதையில் வந்து ஒரு தியரியை வச்சு தான் அந்த படத்தின் கதையை எடுத்துனாங்க. அது வந்து ஒரு மனுஷன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவனோட மூளை வந்து 7 நிமிஷம் வேலை செய்யும். ஓகே. அந்த மூளை 7 நிமிஷம் வேலை செய்கிற மூளையில் அவனுக்கு பழைய நினைவுகள் வரும். ஓகே. அவன் சந்தோஷம், துக்கம், கவலை எல்லாமே வரும். அப்போ அதுக்காக தான் அதை வச்சு ஒரு கதை. ஓகே. ஹார்ட் பீட் பண்ணதுக்கப்புறம் பிரெயின்ல 7 நிமிஷம் ரத்தோட்டம் இருக்குன்றது உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல இந்த மாதிரி விஷுவல்ஸ் வரும்னு கண்டிப்பா சொல்ல முடியும். அப்படி வந்தாலும் அதுல ஃபியூச்சர்லாம் தெரியும்ன்றது சாத்தியமே இல்லை. இந்த 7 நிமிஷம் செத்ததுக்கு பிறகு 7 நிமிஷம் வேலை செய்யறது உண்மை ஆய்வுகள் சொல்லுதா இல்ல மூவிக்காக நீங்க 50-50? ஓகே. நீங்க சொல்லுங்க படத்தை பத்தி. டைரக்டர் உங்களுக்கு கால் பண்ணும்போது என்ன விஷயம் உங்களுக்கு சொன்னாரு? இப்ப ரமணி இந்த ஒரு சீன் இருக்கு நடிக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சு தானே அதை ஓமெண்ட் சொல்லியிருப்பீங்க? இல்ல எனக்கு டைரக்டர் கால் பண்ணல, லைவ் தான் கால் பண்ணது. ஓகே. எப்படி நடிக்கணும்னு சொல்லுவேன். அப்போ நான் வந்து ஆக்டிங்ல வந்து பெருசா இறங்கல, கேமரா தான் வேலை செய்யறது. ஸோ எனக்கு அந்த கேரக்டர் வந்து பிடிச்சிருந்ததால ஓகே சொன்னது. ஆனா நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி இருக்கு. நாங்க சடனா அப்படியே கேர்ள்கிட்ட போகலாம். ஸோ இதுல வந்து நீங்களும் நடிச்சிருக்கிறீங்க, படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவியா இல்ல இதுக்கு முதல் ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறீங்களா? இல்லை, ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு வந்து லைபன் தான் கால் பண்ணி பேசினாங்க. சிந்து அண்ணான்னு சொல்லி அவங்க தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணி கதைச்சது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சினிமா ஃபீல்டில் வந்ததும் இல்லை, எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ சடனாக இன்னைக்கு ஈவினிங் பேசிட்டு நாளைக்கு ஷூட் அந்த மாதிரி தான் போனோம். எனக்கு இதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணினேன். ஓகே. நீங்க எந்த இடம்? இல்ல, நான் கோண்டாவில். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு மூவில அல்லது இப்ப ஈழத்து சினிமா அப்படின்ற வகையில எல்லாருக்குமே ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். இந்த படம் இப்படித்தான், சில பேர் அதை நல்லா சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவா சொல்லுவாங்க. அப்படியான விஷயங்கள் கேர்ள்ஸ் என்னும் போது அது கொஞ்சம் எங்களை பாதிக்கும் இல்லையா? நீங்க வந்து இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி இதுக்கப்புறமா இனி வரக்கூடிய ப்ரொஜெக்ட்ல எல்லாம் படம் நடிக்கிற பிளான் இருக்கா இல்ல எதாச்சியா கால் வந்துச்சு நான் நடிச்சேன் அப்படின்ற ஐடியாவா? அப்படி இல்லை, இதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் கால் வந்தது, ப்ரொஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஓகே. அப்ப ஒரு படத்துல இருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த படம் எல்லாருக்குமே அப்ப கை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்க வந்து எல்லாரும் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து எத்தனை நாள் எடுக்கப்பட்டது, இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள், இப்ப ஒவ்வொரு சீனும் எடுக்கும் போது ஒரு கலைஞரா, ஒரு எடிட்டரா இருந்தாலும் சரி, ஒரு போட்டோகிராஃபரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு டஃப் இருக்கு. சோ நீங்க பார்த்த வரைக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே கஷ்டமான விஷயம்னா இல்லை? ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து ப்ரோமோ ஒன்று பண்ணியிருந்தோம் டைட்டிலுக்காக. ஓகே. அதுதான் டஃப்னா பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்த ஒரு விஷயம். என்னத்துக்காகன்னு சொன்னால் அதில் வந்து வாமும் கூலும் தெரியணும் அந்த சீனில் வந்து. அதுக்காக கிட்டத்தட்ட விடிய காலமாக இரவு 12 மணிக்கு எடுக்கப்பட்ட ஷூட் வந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் போய்கிட்டே இருந்துச்சு.
ஸோ அதில் நான் மட்டும்தான் இரவிரவாக நித்திரை முழிச்சு பண்ணது சரியா ரொம்ப கஷ்டமாக பண்ணது தான். அது எல்லாருக்குமே நிறைய பிரச்சனையாக தான் இருந்தது அந்த இதில் இருந்த எல்லாருக்குமே. ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நடிச்சிருக்கிறீங்க, ஸோ நடிச்சதுலேயே இது டஃப்பா இருந்தது அப்படின்னா இது அப்படின்னு சொன்னால நான் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறேன். சரி எல்லாரும் சரி. ஷூட்டு எனக்கு லாஸ்ட் ஷாட்டுன்னு நினைக்கணும். அந்த சீன் வந்து எடுக்க வந்து 8 காலம்னு நினைக்கிறோம். 8 காலுக்கு தொடங்கினது. நைட் எல்லாம் ஷூட் எடுத்தீங்க? அது சிங்கிள் டேக்ல வரணும். ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து சிங்கிள் டேக்ல போகணும். அப்போ அந்த ஷாட்டை வந்து 8 காலுக்கு தொடங்கி விடியப்புறம் ஒரு 2 மணிக்கு தான் முடிஞ்சது. நைட் 8ல இருந்து 2 மணி வரை. அப்போ அதுதான் நான் வந்து கேமராவுக்கு பின்னுக்கு இருக்க வந்து ஈஸியா இருக்கணும். கேமராவுக்கு முன்னுக்கு வரைக்கும் யோசிச்சேன், ஐயோ அவசரப்பட்டு வந்துட்டேன்னு. ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது நமக்கு? எல்லா கலைஞர்களுமே இது ஒரு விதத்துல அவங்களுக்கு அந்த விஷயங்கள் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம அந்த கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த பதிலடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ போட்டோகிராஃபரா இருந்துட்டு ஒரு ப்ரெசென்டரை பற்றி கதைக்கிறது, ஒரு எடிட்டரா இருந்துட்டு கேமராமேனை பற்றி கதைக்கிறது, இந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லா இருக்குமே. ஓகே, நீங்க சொல்லுங்க, நைட் எல்லாம் ஷூட் நடந்திருக்கு. நைட் நீங்க ஷூட்டுக்கு நின்றீங்களா? இல்ல, நான் வந்து சடனா தான் கூப்பிட்டவங்க. 1 டே ஷூட் தான். எனக்கு வந்து டைமிங் வந்து கிளாஷா இருந்ததுன்னா 11 to 4 மட்டும்தான் எனக்கு ஷூட் நடந்தது. ஸோ எனக்கு 2 சீன் எடுத்தவங்க 2மே வந்து சிங்கிள் டேக்ல எடுக்கணுன்ற மாதிரி தான் சொல்லி எடுத்தாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆக்ட் பண்ணி. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட எஃபர்ட் போட்டுருக்கேன். அதில் நீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி வந்திருக்குன்னு. ஓகே, இந்த படத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. எல்லாரோட சப்போர்ட்டும் ஒரு கேர்ளாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ சில இடங்களில் வந்து நிறைய பாய்ஸ் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக ஃபீல் ஆகும். என்னடா எல்லாமே பசங்களா இருக்காங்க, அப்படி ஏதாச்சும் ஒரு நோன்லியான ஏதாச்சும் ஒரு ஃபீல் வந்துச்சா? எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. ஏன்னா நான் என்னோட பிரதரோட தான் போயிருந்தேன். ஸோ நான் அங்கே இருக்க எல்லாருமே என்னோட பிரதர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணினேன். எல்லாருமே ஒட்டுமொத்தத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி இப்போ நம்ம ஓன் பிரதர் கூட இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் சொன்னாங்க. அவங்க எல்லாரோட பேரையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட ஒர்க் பண்ணவங்க அண்ட் சதீஷ் கேமராமேன், லைபன் அவர் தான் நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டார். லைபன் தான் ஏன்னா எங்களை கூட்டிட்டு வர்றது, சரி இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வர்றது. நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் வேற ஒரு லொக்கேஷன். ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணி அந்த டைம் அவருக்கு ஆக்சிடென்ட் கூட ஆகினது. அந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் இருந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்தவர். ஓகே, நீங்க ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூவில நடிச்சீங்களா? ஓகே, என்ன ஆச்சு? அது நான் வந்து தனியாக ஆக்டிங் மட்டும் பண்ணல, இதில் ப்ரொடக்ஷன் சைட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ அதில் கொஞ்சம் திங்ஸுகள் காணாமல் போயிடுச்சு. அப்போ வேண்ட போனது கடைக்கு போயிட்டு வரைக்குள்ள சின்ன ஒரு ஆக்சிடென்ட். ஓகே, அதுக்கப்புறமும் நம்ம படம் நடிக்கணும் அப்படின்னு வந்துட்டீங்க. சரி, ஓகே. படம் நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் ஓரிரு வார்த்தைகள். இப்ப டைரக்டர் சம்பந்தமா நீங்க தான் பேசணும்னா நிறைய பேர் வரல. சோ எல்லாம் உங்களோட படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சார்பாகவும் ஏதாச்சும் விஷயம்? என்ன விட இவருக்கு தான் தெரியும். ஓகே, நீங்க எத்தனை நாள் நின்றீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல? 2 நாள் தான். 2 நாள்ல நின்றீங்க. சரி, ஒரு ஆடியன்ஸா நீங்க வந்து படத்துல நடிச்சிட்டீங்க. ஓகே, நீங்க வந்து படத்தோட ட்ரெய்லர் பாத்துட்டீங்க தானே? பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனசுல தோணுச்சு? ஒரு நம்ம நல்லா நடிச்சிருக்கோமே, அல்லது இதை வந்து இப்படி நடிச்சிருக்கலாமோ, ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்குமே? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் கேம் ஷூட் போய்க்கே எடுத்த ஷொட்டை கூட நான் பார்க்க போகலை. ஏன்னு சொன்னால் எனக்கே ஒரு என்ன சொல்கிறது, பார்க்க ஒரு மாதிரி இருக்குமென்னு தான் நான் போகவே இல்லை. ஸோ நான் இது ட்ரெய்லர் வந்தோடனே எனக்கு ஒரு இதுவும் இல்லை, லிங்கம் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தது லைவன். அப்போ லிங்கம் பார்த்தோன்னே ஐயோ என்னோட சீனை மட்டும்தான் ட்ரெய்லர்லேயே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கொஞ்சம் பார்க்க எனக்கு ஓகே நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்ல என்னன்னா நம்ம நடிக்கும் போது இப்ப நாங்க எல்லாருமே ஒவ்வொரு படமோ இல்ல என்னமோ யாரோ இதோ செய்யும் போது நம்ம டக்குன்னு ஒரு கமெண்ட் அடிச்சிடறோம்ல. பட் நம்ம அந்த ரியாலிட்டியா அந்த ஒரு மூவிலையோ அல்லது என்னமோ அந்த ஸ்பாட்ல நடிக்கும் போது ஒரு ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட படம் நல்லா இருந்திருக்கு, குறை நிறை எதுவுமே கிடையாது. சரி, இப்ப இதுக்கு அப்புறமா ரமணிட்ட ஏதாச்சும் ப்ராஜெக்ட் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்க இதுக்கு முதல் வந்து ஆக்டிங் அண்ட் இல்லை, நான் சினிமாட்டோகிராஃபர். ஸோ சாங்ஸு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கப்புறம் வந்து இருக்குது, நான் செஞ்ச சாங்குகள் கூட ரிலீஸுக்கு இருக்குது. ஸோ ஆக்டிங்கில் நான் பெருசாக இல்லை. ஸோ ஆக்டிங் கேட்டபடியே தான் எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சபடியே தான் இந்த படத்துலேயே நடித்தது நான். ஓகே, சரி. இந்த மன்னிக்கவும் இது கதையல்ல, அந்த டைட்டில் வந்து இதுக்காக அந்த படத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஜார்ஜ், எனக்கு தெரிஞ்சு இது உங்களோட இல்லூஷன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை வந்து ஒரு குழப்புற வகையில படம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லா விளங்கும்.
சரி இப்ப நிறைய ஒரு சின்ன பிள்ளையோ யாராச்சும் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு கேர்ள் பார்க்கும்போது கூட அந்த படம் வந்து ஒரு 2-3 தடவை அந்த இது பார்த்தாதான் நமக்கே விளங்குது ஓகே இந்த படம் தான். ஸோ அந்த இதுல வந்து ஏதாச்சும் இருக்கா அந்த வசனத்துல ஏதாச்சும் போட்டுருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஈழத்து சினிமாவில அந்த டைட்டில்ல வந்து ஃபுல் ஸ்டோரி வர்ற மாதிரியே கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் இன்டர்வியூல வரும்போது அந்த ஸ்டோரிக்கே ஒரு பின்னால ஏதாவது கதை சொல்லுவாங்க. அப்படி எதுவும் இருக்கா? இல்ல ஸ்டோரிக்கு கதை அப்படின்றது டைரக்டருக்கு தான். ஓகே டைரக்டர் வரல. இது அந்த டைட்டில் வச்சது வந்து அவர் எப்பவுமே வந்து யுனிக்கா தான் டைட்டில் வைக்கிறவர். எல்லாருக்குமே அது குழப்பமா தான் இருக்கும். இதுக்கு முதல் அவர் வந்து குவார்டர்ன்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தார். இது என்னத்துக்காக வச்சவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். ஏனெண்டா அவர் தவிர்க்க முடியாத காரணத்தெல்லாம் வரையல, இல்லாட்டிக்கு வர்றதுக்கு தான் நிறைய ட்ரை பண்ணார், வரையலாம் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, அது பரவாயில்ல. ஸோ இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு ஈழத்துல நம்ம ஒரு சினிமா எடுக்கும்போது வந்து எல்லாருமே ஒரு எதிர்பார்க்கு இருக்கு, இந்த ப்ரொஜெக்ட் ஆச்சும் நமக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஈழத்து கலைஞனா எப்படி இருந்தா சினிமா வளரும் உங்களோட பார்வையில? ஈழத்து சினிமா இன்றைக்கு ஒரு கொஞ்ச அளவுல தான் வளர்ந்துருக்கு. பட் இப்படியான விஷயங்கள் இருந்தா இன்னும் வளருமோ அப்படின்ற மாதிரி எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருமே 3 பேருக்குமே இது தானே கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிக்சர் நடந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஈகிள் ஸ்டுடியோவில். அதுக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஈழத்து கதை ஈழத்துல படம். ஆக்சுவலி இந்த இது வந்து நான் பார்த்தேன், அதுக்கு வந்து நீங்களும் தரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க, அதையும் பார்த்தேன். எனக்கு சொல்லுங்க. ஈழத்துல படம் பண்ணிட்டு அந்த டயலாக் மட்டும் வேற இந்தியன் ஸ்லாங்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப எந்த ஸ்லாங்ல பண்ண என்ன, நமக்கு மன்னிக்கவே இது கதையில்லைன்ற படத்துக்கு வந்து இந்தியன் ஸ்லாங் தான் தேவைப்படுதுன்னா அது டைரக்டரோட படம், அது செல்வராஜ் தனுஷனோட படம். அவர் அதுக்கு அந்த ஸ்லாங் தான் தேவைன்னா அந்த படத்தை தான் எடுப்பாரு. இல்ல பொதுவா ஈழத்து சினிமா அப்படின்னும் போது எங்க நாட்டு கதையில் வந்து உண்மை ரியாலிட்டி உண்மையிலேயே அப்படி யாருமே கதைக்கிறது இல்ல. ஒரு சில திரைப்படங்கள்ல எங்க ஈழத்து தமிழ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுறவங்க. பட் நீங்க ஒரு இந்தியன் ஸ்டைல் தான் அந்த படம் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரிக்கு அந்த கதை தேவைப்பட்டதால எடுத்தீங்களா, இல்ல நிறைய பேரோட நெகட்டிவான விஷயங்கள் இது என்னடா இந்த கதையை கேட்டாலே படம் பார்க்க மனசு வருது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு? இல்ல அந்த மாதிரி நாங்க ஒன்றும் ஃபீல் பண்ணி எடுக்கல. நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஸ்லாங் தேவைப்பட்டதுன்ற ஒரு காரணத்துக்கு. ஓகே, வாய்ஸ் வந்து யார் கொடுத்துருந்தாங்க? இவரோட வாய்ஸ், ரமணியோட கரெக்டருக்கு கொடுத்த வாய்ஸ் எல்லாம் அவ்வளவு போல்ட்டா இருந்துச்சு. ஸோ யாரு இந்த விஷயம் செஞ்சாங்க? மண்டையில ஓடிட்டே இருக்கலாம். இங்க பாரு ஜார்ஜ், அவ ஏற்கனவே என் மேல செம்ம கண்ணில் இருக்கான். நம்ம லைஃப்ல புதுசா ஒரு விஷயம் நடக்கிறப்போ அது ஏற்கனவே நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைஃப் எவ்வளவு போர் ஆயிடும் தெரியுமா சார்? டப்பிங் வந்து இந்தியாவில தான் பண்ணியிருந்தது. ஓகே, செந்தில் சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டிரெக்டர், இந்தியாவில் ஒரு டிரெக்டர். ஓகே, அப்ப நீங்க ஈழத்து சினிமாவில இருந்து இந்தியன் கலைஞரோட உங்களோட சினிமாவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அவங்க உங்களுக்கு நீங்க கேட்ட உடனே அவங்க ஓகே சொன்னாங்களா? ஆக்சுவலி டிரெக்டரும் அவரும் ஃப்ரெண்டு. ஓகே, அப்போ அதால இங்க இருந்து அங்கதான் மோஸ்ட்லி மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே அங்கதான் பண்றோம் நாங்க. அப்ப அதுக்காக பட் ஓகே, ஈழத்து சினிமாவுக்கு இந்தியன் சினிமா வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க கண்டிப்பா பேசணும். நீங்க சொல்லுங்க, என்ன படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிட்டு சைலண்டா எடுக்கிறீங்களே? நான் எதிர்பார்த்து போனது வேறு மாதிரி. ஸோ அங்கே இருக்க என்ன சொல்கிறது, நம்ம பசங்க கூட இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். அன்னைக்கு தான் நான் பார்த்தேன், அன்னைக்கு தான் இவரே பார்த்தேன். சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப உங்களை வந்து பெரும்பாலான அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இதுக்கு முதல்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு கேமராமேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எங்களோட ஐபிசியோட கேமராமேன். சோ இதுக்கு முதல்ல வந்து நீங்க ப்ரொஜெக்ட் எல்லாமே நிறைய ஈழத்து சினிமா பத்தி பாத்திருப்பீங்க. சோ உங்களோட பார்வையில இருந்து இப்ப இந்த படத்துலயே நிறைய விஷயங்கள் வந்து டஃப் கொடுத்துருப்பீங்க, இந்த படம் வந்து நல்லா ஓடணும் அப்படின்ற மாதிரி. சோ ஒரு பார்வையாளரா இப்படியான விஷயங்கள் எங்களோட ஈழத்து சினிமாவில இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்? இல்லை, இது வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னுக்கு நான் சொல்லணும்னு சொன்னா நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து மாத்திட்டாங்க. இப்போ விஷுவலா சரி, இப்போ டைரக்டிங் சைட்லயும் சரி, எல்லாமே அப்டேட்லாம் இருக்காங்க எல்லாருமே. ஸோ சொல்றது கொண்டும் இல்லைன்னா நினைக்கிறேன். கொண்டும் இல்லை. ஓகே, நல்ல விஷயம். சரி, நீங்க சடனாங்க போடுங்க. சரி, நீங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணிருக்கீங்க தானே? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்கள மீட் பண்ணது, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற ஃபீல் தரல, ஆல்ரெடி பழகின மாதிரி தான். ஏன்னா நாங்கள் ஒரு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க அங்கே இருக்கவங்க ஃபுல்லாக கேர்ள்ஸ். ஸோ அந்த ஃபேமிலி மாதிரி தான் மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணதால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக தெரியல டிஃப்ரென்சியேஷன். இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பேசிக்கா யாராச்சும் எடுத்து சொல்லியிருப்பாங்களே, மச்சான் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி யாருக்கிட்டையும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கா?
வீட்டை என்ன சொன்னாங்க? இல்லை, இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே பட் இதுக்கு முன்னாடி வேற ஃபிலிமோட டீசர் வந்ததால அவங்க எதுவும் சொல்லலை, பார்த்துருக்காங்க. ஓகே அதெல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ வீட்டை சப்போர்ட்ல தான் நீங்க நடிக்க. ஓகே அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து யார் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? ஸ்பான்சர் எல்லாம் இருந்துச்சா இந்த படத்துக்கு? ஆக்சுவலி ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஓகே இந்த படத்துக்கு வந்து முழுக்க ஃபண்டு போட்டது ஃபுல்லாகவே டிரெக்டர் சார் தான். ஓகே மோஸ்ட்லி அவர் எல்லா படத்துக்குமே அப்படி தான் பண்ணுறது. படத்தை ஃபுல்லாக எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை பிஸ்னஸ்க்காக விற்கிறது. விற்கிறதுலாம் ஈகிள் ஸ்டூடியோ வந்து எடுத்தவங்க. ஸோ இதில் போட்ட ஃபுல் அமௌண்ட்டையும் ரிகவர் பண்ணிட்டாரு. ஓகே ரிகவர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பா நம் நாட்டு கலைஞர்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருத்தர் டேலண்ட் இருந்தா அந்த டேலண்ட்டை வந்து இப்ப கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல யாருமே பேமெண்ட் இல்லாம ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்க தங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டணும்ன்றதுக்காண்டி நிறைய பேர் வந்து ஃப்ரீயா எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா மக்கள் இதை பார்த்துட்டு இருந்தா எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஸ்பான்சர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஈழத்து சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு, ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொன்னா தங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல இருந்து ஆக்களை வந்து தேர்வு செய்யறது வளமை. நாங்க எந்த ஒரு திரைப்படத்தை எடுத்தாலும் சில பேர் வந்து வியூவர்ஸுக்காக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டா இருக்கிற ஆக்கள், அப்படியான ஆக்களை வச்சு படம் எடுக்கிறது வளமை. ஆனா இந்த மூவியை பார்த்த வரைக்கும் நிறைய புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த ஐடியா யார் கொடுத்தாங்க? ஆக்சுவலி நான் தான் டிரெக்டர் சாருக்கு சொன்னான். ஓகே டிரெக்டர் வந்து நானும் டிரெக்டரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா ஃப்ரெண்டு. ஓகே இப்படி ஒரு கதை இருக்கு. இதுக்கு முதலே குவார்டர்னு சொல்லி ஒரு படம் பண்ணாங்க. அது பண்ணி அது முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. இது இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிக்க கிட்டத்தட்ட இதுல நிறைய நடிகர்கள். அப்போ நிறைய நடிகர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் எங்களோட வட்டாரத்துக்குள்ள ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். அதை தாண்டி போவேக்க பெரிய பெரிய டிக்டாக் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நிறைய பேர் இருந்தாங்க. இதில் இதயராஜர்னு நடிச்சிருக்கேன். அப்போ இதில் நிறைய பேர் இருக்கிறதால அப்போ நான் சொன்னான், புதுசாக ஆக்களை இறக்குவோம். புது ஆக்களை தேடினா அவங்க வந்து என்ன சொல்கிறது, நடிக்கணும்ன்றதுக்காகவே தங்களோட எஃபெக்டை போடுவாங்க. இதுவே ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, தங்களால் ஏதோ இதை பண்ணிட்டு போயிடணும், ஏன்னா அடுத்த ப்ரொஜெக்ட் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து இது எப்பயுமே ஃபர்ஸ்ட் மூவி பண்ணிக்க ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாருமே முக்காவாசி பேரை புதுசாக தான் இறக்கினோம். ஸோ கண்டிப்பா இப்படியான விஷயங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு சில பேர் வந்து காசை வாங்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சில பேரை வந்து நாங்கள் இன்டர்வியூலேயே நிறைய சொல்லி இருப்போம். ஸோ ஒரு சில பேர் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கொள்றோம். ஸோ அவங்க வந்து தங்களோட வட்டாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான ஆட்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்காம கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வாய்ப்புகளுக்காகவும் மேங்கிட்டு இருப்பாங்க. அப்படியான கலைஞர்கள் அல்லது நம்ம ஒரு டிக்டாக் பாக்குறோமோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு படம் எடுக்காம ஒரு டிக்டாக் பாக்குறீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து இப்ப 1 மில்லியன் வியூவர்ஸ் இல்லாட்டிலும் அவர் நடிக்கிறாரா, அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நானும் சொல்றேன், நாங்க படக்குழுவும் சொல்லி இருக்குது. சோ நீங்க படத்தை பத்தி ஒரு வார்த்தைகள் அல்லது மக்களுக்கு இந்த படம் சார்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி இந்த படம் வந்து 23ஆம் தேதி February 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஈகிள் ஸ்டூடியோன்னு சொல்லி சதீஷ்கரன் சார், அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணவர். மற்றது வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்கிறது வந்து ஜீவானந்தம் ராமன் சொல்லி, அவர் வந்து கனடாவில் இருக்கிறார். அவர் தான் மியூசிக் போட்டு தந்தவர். மற்றது வந்து இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சர்மன், இதயராஜ், விதுவன்னின்னு சொல்லி அவர், தேனுசன், அரிலோ, அப்புறம் டசிந்தான்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பிலீவ் பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த விஎஸ் சிந்து அண்ணாக்கும், அண்ட் அவர் சொன்ன உடனே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் என்னை நம்பி இந்த டீமுக்குள்ளே எடுத்து ஒர்க் பண்ண லைபன் அண்ட் தனுஷன் அண்ணா அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு, அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் தேங்க் பண்ணியிருக்கேன், என்ன எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து February 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் நல்லா இருக்கும், எல்லாருமே வந்து பாருங்கள். ஓகே, அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த இன்டர்வியூல வந்து கீழே வந்து அவங்களோட மூவி லிங்க்ஸ் இருந்தாலும் சரி, டெய்லர் லிங்க் இருந்தாலும் சரி, எல்லாமே டேக் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு பார்த்துட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நேரம் ஒதுக்கி நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்ததுக்காக அவங்க 3 பேருக்குமே ஒரு தேங்க்யூ சொல்லிக் கொள்றோம்.